Good morning students. இப்போ நம்ம பார்க்க போறது social science. Social scienceல என்ன பார்க்க போறோம் அப்படின்னா third lesson municipality and corporation. Municipality and corporation அப்படின்னா என்ன அப்படின்னா நகராட்சி and மாநகராட்சி இது ரெண்டையும் நம்ம பார்க்க போறோம். முகிலன் went to his uncle's house during summer vacation. முகிலன்ற பையன் என்ன செய்யறான் அப்படின்னா விடுமுறைக்காக அவங்க மாமா வீட்டுக்கு போறான். One day he was playing in the park. ஒரு நாள் அவன் என்ன செய்யறான் அப்படின்னா விளையாட்டு பார்க்ல விளையாண்டுட்டு இருக்கான். At that time he heard the municipality employees announcing that the people to pay taxes for house and others. அந்த டயத்துல ஒரு அனௌன்ஸ்மெண்ட் அவன் கேட்கிறான். என்ன அனௌன்ஸ்மெண்ட் அப்படின்னா அதாவது நகராட்சியில வேலை பார்க்கக்கூடிய தொழிலாளர்கள் என்ன செய்யறாங்க அப்படின்னா ஒரு அனௌன்ஸ்மெண்ட் கொடுக்கறாங்க. என்ன அப்படின்னா எல்லாரும் அவங்களுடைய வீட்டு வரியை கட்டுங்க, மித்த வரிகளையும் கட்டுங்க அப்படின்னு சொன்னாங்க. முகிலன் ran to his uncle. அவங்க மாமாட்ட போய் கேக்குறான். Why are you running? ஏண்டா ஓடி வர, என்ன ஆச்சு அப்படின்னு அவங்க மாமா கேக்குறாங்க. முகிலன் சொல்றான், uncle, what is municipality? Why should we pay taxes? இந்த முனிசிபாலிட்டினா என்ன, எதுக்கு நம்ம டாக்ஸ் கட்டணும் அப்படின்னு சொல்லி கேட்கலாம். டாக்ஸ் என்னப்பா? வரி. முகிலா, municipality is a form of local government in a small town where 50,000 to 1 lakh people live. அதாவது முனிசிபாலிட்டின்றது என்ன அப்படின்னா ஒரு சின்ன கவர்மெண்ட் வந்து அதாவது ஒரு கவர்மெண்ட் வந்து சின்னதா நடக்கக்கூடிய ஒரு ஆக்டிவிட்டிஸ்க்காக உருவாக்குன இடம் தான், அந்த சூழல் தான் என்ன அப்படின்னா முனிசிபாலிட்டி. இங்க வந்து எப்படி முனிசிபாலிட்டின்னு பிரிப்பாங்க அப்படின்னா அங்க மக்கள் 50,000 இருந்து 1 லட்சம் வரைக்கும் வாழணும். அப்படி வாழ்ற இடத்த என்னன்னு சொல்லுவாங்க அப்படின்னா முனிசிபாலிட்டி அப்படின்னு சொல்லுவாங்க. This is divided into several wards. இதை எப்படி பிரிப்பாங்க அப்படின்னா வார்டா பிரிச்சுக்குவாங்க. இதை பிரிக்கணும்ல அட்மின் பண்றதுக்காக, அதாவது மேலாண்மை செய்யறதுக்காக. Our house is in the 10th ward. நம்ம வீடு எங்க இருக்கு? 10வது வார்டுல இருக்கு. In our locality there are totally 30 wards. இந்த முனிசிபாலிட்டில நம்ம எத்தனை வார்டுல மொத்தம் எத்தனை வார்ட்ஸ் இருக்கு? 30 வார்ட்ஸ் இருக்கு. In Tamil Nadu there are 150 municipalities. அப்ப மொத்தம் தமிழ்நாட்டுல 152 முனிசிபாலிட்டிஸ் இருக்கு. அதுல நம்மளோட முனிசிபாலிட்டிலேயே 30 வார்டு இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அதாவது அங்க இருக்கக்கூடிய ஊழியர்கள் என்ன செய்வாங்க அப்படின்றது நம்ம பார்க்க போறோம். Who is the head of the municipality? முனிசிபாலிட்டியோட தலைமை யாரு அப்படின்னு கேக்குறாங்க. The head of the municipality is called the president. அவங்க நம்ம என்னன்னு சொல்லுவோம் அப்படின்னா president அப்படின்னு சொல்லுவோம். The president and the members of the municipalities are elected by the people directly. அது president வேட்பாளருக்கும் அவங்க கூட வேலை பார்க்கறவங்களுக்கும் நம்ம என்ன செய்வோம் அப்படின்னா நம்ம தான் தேர்ந்தெடுப்போம். The tenure of the members is 5 years. எத்தனை வருஷத்துக்கு அவங்க இருப்பாங்க அப்படின்னா 5 வருடங்களுக்கு இருப்பாங்க. One of the members of the municipality is selected as vice president. அதுல ஒருத்தவரை நம்ம என்னன்னு சொல்லுவோம் அப்படின்னா vice president செலக்ட் பண்ணுவோம். Uncle, what are the duties of municipality? முனிசிபாலிட்டில இருக்கவங்களுடைய கடமை என்ன? Providing street lamps. அவங்க என்ன கொடுக்கணும்? தெரு விளக்குகள் கொடுக்கணும். Constructing library and its maintenance. ஒரு நூலகம் அமைச்சு அதை வந்து பராமரிக்கணும். Maintaining local market. அவங்களுக்குள்ள இருக்க மக்களுக்கு தேவையான சந்தைகளை உருவாக்கணும். காய்கறிகள் வாங்கணும் அதுக்கான. Providing drinking water facilities. அவங்க என்ன தண்ணி பயன்பாடு குடிக்கிறதுக்கு தேவையான தண்ணிகளை அவங்க ப்ரொவைட் பண்ணணும். Constructing roads. ரோட் எல்லாம் அவங்க போட்டு கொடுக்கணும். Removing garbage dumps. அதாவது குப்பைகள் எல்லாம் என்ன செய்யணும் அப்படின்னா எடுத்து விட்டுறணும். உடனே முகிலன் சொல்றான், what is the source of income for the work done of by municipality? இந்த முனிசிபாலிட்டில இருக்கவங்களுக்கு இது என்ன நம்ம சம்பளம் எப்படி அவங்களுக்கு வந்து எப்படி வந்து இன்கம் கிடைக்கும், வருமானம் கிடைக்கும் அப்படின்னு கேக்குறாங்க. Central government and state government provide the money. மத்திய அரசும் மாநில அரசும் என்ன செய்யும்? ரூபா கொடுக்கும். People also pay in the form of house tax, professional tax, drinking water tax, shop tax, road tax, drainage tax. மக்கள் என்ன செய்வாங்க? பல வகையான வரிகள் கட்டி அவங்களுக்கு வருமானம் கொடுப்பாங்க. It also forms the income of municipality. இந்த மாதிரி தான் அவங்க வருமானம் ஈட்டிக்கணும். The father of the local bodies is Lord Ripon. இவர் தான் இந்த மாதிரி பிரிச்சாதான் ஒரு நிர்வாகத்தை மெயின்டைன் பண்ண முடியும்னு சொல்லி கொடுத்தாரு.
The following also comes under municipalities. இதுவும் municipalityயோட வரும். அதாவது townships, example நெய்வேலி. Cantonment board, example பரங்கிமலை, குன்னூர். Notified area committee. இதுல இருக்கக்கூடிய இடங்களும் என்ன வரும் அப்படின்னா municipalityல தான் வரும். அதாவது local bodies எப்படி அவங்க பிரிக்கிறாங்க அப்படின்னா corporation, municipality, town பஞ்சாயத்து பிரிக்கிறாங்க. corporationன்றது என்ன அப்படின்னா மாநகராட்சி. municipality என்னன்னா நகராட்சி. டவுன் பஞ்சாயத்துனா அதை விட கிராமத்தில் இருக்கக்கூடியவங்கள சொல்லுவாங்க. அதாவது டிஸ்ட்ரிக்ட் பஞ்சாயத், பஞ்சாயத்து யூனியன், வில்லேஜ் பஞ்சாயத் அப்படின்னு பிரிச்சுக்குவாங்க. ஒண்ணுமே இல்லை, ஒரு நிறுவனம் ஒரு சின்ன வீடே நல்லபடியா நடக்கணும்னா அப்பா சொல்ற மாதிரி அம்மா செய்வாங்க, அம்மா செய்யற மாதிரி அன்னை செய்வாங்க, அன்னை செய்யற மாதிரி தம்பி செய்வாங்க. அப்படி இருக்கப்ப இவ்வளவு பெரிய நாடை நம்ம நிர்வகிக்கணும் அப்படின்னா நமக்கு தேவை என்ன அப்படின்னா சின்ன சின்னதா பிரிச்சுக்கிட்டாதான் யார் யாருக்கு என்ன தேவை அப்படின்றத தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கேற்ற மாதிரி நம்ம அவங்களுக்கு ப்ரொவைட் பண்ண முடியும். அதனால என்ன பண்றாங்க கவர்மெண்ட் அப்படின்னா ஃபர்ஸ்ட் சென்ட்ரல் கவர்மெண்ட் அப்படின்னு பிரிக்கிறாங்க, அப்புறம் ஸ்டேட் கவர்மெண்ட் அப்படின்னு பிரிக்கிறாங்க, அப்புறம் அதுல இருந்து என்ன செய்யறாங்க இன்னும் குட்டி குட்டியா பிரிக்கிறாங்க. அதான் கார்பரேஷன், முனிசிபாலிட்டி, டவுன் பஞ்சாயத்து, டிஸ்ட்ரிக்ட் பஞ்சாயத்து, பஞ்சாயத்து யூனியன், வில்லேஜ் பஞ்சாயத்து அப்படி பிரிச்சுக்கிறாங்க. அதுக்குள்ள என்ன செய்வாங்க வாட்ஸ்அப் பிரிப்பாங்க. இந்த மாதிரி ஏகப்பட்டதா பிரிச்சு 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 பிரிச்சுதான் என்ன செய்ய முடியும், நம்மளால அட்மிட் பண்ண முடியும். ஓகேவா? Tamil Nadu consists of 33 districts, 386 panchayat unions and 12,620 கிராம பஞ்சாயத். நம்ம தமிழ்நாட்டுல இந்த மாதிரி பிரிச்சிருக்காங்க. அடுத்தது நம்ம பார்க்க போறது என்ன அப்படின்னா ஃபார் எக்ஸாம்பிள் we call சென்னை, திருச்சி, கோவை, மதுரை and சேலம் as corporation. என்னன்னு சொல்றாங்க அப்படின்னா இதெல்லாம் கார்பரேஷன் அப்படின்னு சொல்றாங்க. இப்ப நம்ம பார்த்த ஊர் சென்னை, திருச்சி, கோவை, மதுரை எல்லாம். கார்பரேஷன் என்ன அப்படிங்கிறாங்க. Certain municipalities will be declared by the government of Tamil Nadu as corporation based on high population and high revenue. அதாவது மாநகராட்சி அதை விட மக்கள் அதிகமாகவும் இருப்பாங்க, அதை விட மக்களோட வருமானம் அதிகமா இருக்கும், டாக்ஸ் தெரியும், அது அவங்களாம் கார்பரேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. அங்கிள் how many corporations are there in Tamil Nadu? எத்தனை கார்பரேஷன் இருக்கு அப்படின்னா 14 கார்பரேஷன்ஸ் இருக்கு. ஓகேவா? இதுக்கு முதல் கார்பரேஷனே சென்னை தான். அவங்க ஒர்க் இந்த மாதிரி தண்ணி தேங்கினா அதை கிளியர் பண்ணி விடுவாங்க. கார்பரேஷன் ஆபீஸ் இந்த இருக்கு. ஓகேவா? அங்கிள் ஹவு தி ஹெட் அண்ட் மெம்பர்ஸ் ஆர் எலெக்டட்? இதுல இருக்க மெம்பர்ஸ் எல்லாம் எப்படி எலெக்ட் பண்ணுவாங்க அப்படின்னு கேக்குறாங்க. தி ஹெட் அண்ட் தி மெம்பர்ஸ் ஆஃப் கார்பரேஷன் வாஸ் எலெக்டட் பை தி பீப்புள். இவங்களும் மக்களால தான் தேர்ந்தெடுக்கப்படுறாங்க. தி சேர் பர்சன் ஆஃப் தி கார்பரேஷன் வாஸ் கால்ட் மேயர். இவங்க என்ன சொல்றோம் அப்படின்னா மேயர் அப்படின்னு சொல்றோம். He is also called as the father of the corporation. இவங்க என்ன சொல்லுவோம் அப்படின்னா father of the corporation அப்படின்னு சொல்லுவோம். The tenure of the members of the corporation is 5 years. இவங்களுக்கு எவ்வளவு காலம் தான் இருக்க முடியும்? 5 வருடங்கள் தான் இருக்க முடியும். The Indian administrative service officers and similar rank holders are appointed by the government to the corporation. என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அதிகாரிகளை நியமிச்சு கொடுப்பாங்க அவங்க சொல்றது செய்யறதுக்காக. Most of the urban areas have corporation. முக்காவாசி நகரமயமான மேலதெல்லாம் என்ன ஆகும் அப்படின்னா கார்பரேஷனுக்குள்ள வந்திருக்கும். அந்த 14 கார்பரேஷன்ல நம்ம மதுரையும் ஒன் ஆஃப் த கார்பரேஷன். ஓகேவா? சரி, இப்ப நம்ம பார்க்க போறது அவங்களுடைய டியூட்டிஸ். சரியா? என்னென்ன அப்படின்னா கன்ஸ்ட்ரக்டிங் அண்ட் மெயின்டைனிங் த சிட்டி ரோட்ஸ். அவங்களும் ரோடு போடுவாங்க, ட்ரிங்கிங் வாட்டர் கொடுப்பாங்க, குப்பைகளை அகற்றுவாங்க, லைப்ரரிஸை மெயின்டைன் பண்ணுவாங்க, பார்க் இதெல்லாம் போட்டு கொடுப்பாங்க, பர்த் அண்ட் டெத் ரெக்கார்ட்ஸை ஃபாலோ பண்ணுவாங்க. என்னென்ன முக்கியமானது அப்படின்னா பர்த் அண்ட் டெத் ரெக்கார்ட்ஸ். ஓகேவா? இறப்பு சான்றிதழ், இறப்பு சான்றிதழ் இதெல்லாம் தருவாங்க. இவங்களுக்கு நம்ம என்ன செய்யறாங்க? டாக்ஸ் பே பண்றோம். டாக்ஸ் மூலமா அவங்க என்ன செய்யறாங்க? கார்பரேஷனுக்கு தேவையான இன்கம் ஏர்ன் பண்ணிக்கிறாங்க. ஓகேவா? ஓகே, மீதி லெசன்ஸ் நெக்ஸ்ட் பார்ப்போம். ஓகேவா? தேங்க்யூ.